சீட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. டிடிஎஃப் வாசன் மறுபடியும் பிரச்சனை சிக்கியிருக்காருன்னு சொல்கிறோம் மக்களே. அது என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அதே மாதிரி அவர் பண்ண அந்த சம்பவத்தின் மூலியமாக என்ன வழக்கு அவர் மேலே போட முடியுமா, போட முடியாதா? இதில் மிக முக்கியமான விஷயம், அவர் அது பண்ணதுக்கு தூண்டிய நபர் யார், எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டிடிஎஃப் வாசன் மீது மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு மக்களே. அவர் மீது வழக்கு போட போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அஜீஷ்லாம் சேர்ந்துட்டு அவங்க திருப்பதிக்கு போயிருக்கிறாங்க. திருப்பதிக்கு போனப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு அங்கே சன்னதிக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய க்யூ இருக்கும். அதில் ஃப்ரீ தரிசனத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கூண்டுல அடைச்சி வச்சுருவாங்க. அந்த கூண்டை போய் கதவை திறந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ தரிசனத்துக்காக அந்த க்யூக்கு போக ஆரம்பிப்பாங்க. இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் அஜீஷும் இந்த வாசன் 2 பேரும் போயிருக்கிறாங்க. அங்கே போன பொழுது அங்கே நடந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டீம் இதை பார்த்துட்டு இது மேலே வழக்கு தொடுப்பதற்காக அவங்க பொறுப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இனிமேல் கேஸ் போட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக இதில் என்ன தவறு இருக்குது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. இது ஒரு ப்ராங்க் வீடியோவாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ப்ராங்க் ப்ரொஹிபிட்டடாக இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் காலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும்தான் இந்தியாவில் இல்லீகல்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் ஆஃப் 1885 என்ன சொல்லுதுனால், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ப்ராங்க் கால் பண்ணி கலாய்க்கிறீங்க, ஓட்டுறீங்க அப்படின்னால் தட் இஸ் இல்லீகல். ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கலாய்க்கக்கூடாது, ப்ராங்க் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 1885 சொல்லப்பட்டிருக்க ஒரு ஆக்ட் இருக்கிறது மக்களே. இப்போது அந்த ஆக்ட் இப்போ பெருசாக அங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா நடைமுறையில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் உண்மை. ஏன்னால் நிறைய ஆர்ஜே ஷோஸ்லாம் பார்த்தா தெரியும், அந்த ப்ராங்க் கால் பண்ணி விளையாடுவாங்க. அந்த ப்ராங்க் கால் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஜாலியாக, ஒரு மாதிரி ஹியூமராக ஆக்குற மாதிரி ஆக்கி விட்ருக்காங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான். இன்ஃபேக்ட் ஆர்ஜே பாலாஜியே பார்த்தீங்கன்னா ப்ராங்க் கால் பண்ணி பேசுகிறத ஒரு ஷோவாக பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அந்த ப்ராங்க் கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. ஆனால் அடுத்த மேட்ருக்கு வரலாம். ப்ராங்க் வீடியோஸ் பண்ணுறது, அதாவது ஒருத்தவனுக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது இருந்தாலுமே ப்ராங்க் வீடியோஸ், இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் பார்க்குறோம். அந்த ப்ராங்க் வீடியோ பண்ணுறது தப்பா சரியா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மக்களே. கோவை 360 சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கின்றது யூடியூப்பில். அவங்க 4 செப்டம்பர் 2022 அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரேஸ் கோர்ஸ் ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் விமன், காலேஜ் பொண்ணுங்கள், அப்புறம் வயசானவங்களாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராங்க் ஷோ பண்ண யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ப்ராங்க் வீடியோவை அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்கள மேலே வழக்கு போடப்பட என்ன செக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங்கில் போட்டிருக்கிறாங்க, 354D போட்டிருக்கிறாங்க, செக்ஷன் 4 ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டிருக்கிறாங்க, அடுத்தது வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிற ஐடி ஆக்டில் போட்டிருக்காங்க, 66E போட்டிருக்காங்க. மற்றபடி ப்ராங்க்கு, அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ப்ராங்க் அப்படிங்கிற மாதிரி எந்த செக்ஷன்ஸுமே இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது. ஸோ இந்தியாவில் ஒருத்தர் மீது ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம பார்க்குற மக்களே, சில பேர் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் வச்சுருக்கிறதே ப்ராங்க் பண்ணுறதுக்கு மட்டுமே சேனல் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் உங்களுக்கு இந்த செக்ஷன் சப்போஸ் ப்ராங்கிங் இஸ் இல்லீகல்னு வந்துருச்சுன்னா அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது என்ன பிரச்சனை இருக்குன்னா, சில பேர் சொல்லி வச்சுட்டு பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி கற்றுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பண்ணுவாங்க. அதை சொல்லி வச்சுட்டு பண்ணாங்கன்னால் உங்களுக்கு அதில் சிக்கல் கிடையாது. பட் சொல்லாமல் திடுப்புன்னு ப்ராங்க் பண்ணி அவங்கள டென்ஷன் படுத்துகிறாங்க அப்படின்னால் என்ன பிரச்சனை கொண்டு விட்டுரும் அப்படின்னா, அவங்க சப்போஸ் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வச்சுக்கோங்க மக்களே, ஹார்ட்ஸ் பைபாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பைபாஸ் பண்ணவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க.
அவங்ககிட்ட போயிட்டு ப்ராங்க் பண்ணுறேன், இரிட்டேட் பண்ணுறேன், டென்ஷன் படுத்துகிறேன், கோவப்படுத்துறதுனால அவன் டக்குன்னு சப்போஸ் அது நின்று போச்சு, ஹார்ட் ஆகிடுச்சுனால் யார் அதுக்கு ப்ளேம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஸோ என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டிங்கன்னா என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து அப்படிங்கிறது, ப்ராங்க் வீடியோஸ் அப்படிங்கிறதே நாம் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ண வேண்டும். ஏன்னால் இங்கே நிறைய இடங்களில் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இருந்தாலுமே அங்கே அனுபவிக்கிறவங்களும் தெரியாமல் இருக்கிறது. சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக ப்ராங்க் பண்ணுறதுன்றது வேறு, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை ப்ராங்க் பண்ணி விளையாடுறது, அவங்களை கோவப்படி இரிட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும், பிபி இன்க்ரீஸ் பண்ணும், டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஏறும், இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது மக்களே. சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு அவருங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு பார்க்குறப்போ 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒன்று, தேவஸ்தானம் போர்டு இந்த மாதிரி நீங்கள் விளையாடுறதுக்கு இது என்ன விளையாட்டா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்ப்பாங்க. ஏன்னால் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்பற்றப்படுகிறது. இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எதர்ச்சியாக பண்ணப்பட்டிருந்தாலும் டிடிஎஃப் வாசன் மீது இந்த வழக்கு இவர் இந்த தப்பை பண்ணாரா அப்படின்னு கேட்டால், அவர் பண்ண தப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவை யாரோ ஒருத்தன் ஷூட் பண்ணுறான், எவனோ ஒருத்தன் எடுக்கிறானாலுமே அதை அவர் சேனலில் போட்டது அவர் பண்ண தப்பு. ஆனால் இது இந்த ப்ராங்கை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜீஸ் அப்படிங்கிற இந்த வாசன் ஃப்ரெண்டு தான் ப்ராங்க் பண்ணுறாரு. கூட வந்து அந்த இடத்துல ஃப்ரெண்டான ஒரு நபரும் கூட வந்துட்டு இருந்துறாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் முடி அதிகமாக வச்சு யார் அவருன்றதை பெருசாக வெளியே தெரியாமல் இருக்குது. ஸோ இதில் இந்த அஜீஸ் அப்படிங்கிற நபர் தான் போயிட்டு திறக்கிற மாதிரி திறந்துட்டு பாலா காமிச்சு ஓடி வந்துடுறாரு. இப்போ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, தேவஸ்தானம் இதை எதை மையப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தால், அஜீஸ் இஸ் பேசிக்கலி அ முஸ்லீம். ஸோ இதுதான் இப்போ ஒரு சிக்கலாக நாம் வெளியிருந்து பார்க்கும்போது தெரிகிறது. சப்போஸ் விசாரணை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே, இவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய குற்றம்லாம் கிடையாது, விளையாடுறாங்க ரைட்டு. அந்த இடத்துல என்னென்னா, இவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபை நீ வந்து அசிங்கப்படுத்திட்ட அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வருவாங்க. இன்னொன்று, அஜீஸ் அப்படிங்கிற நபர் வந்து முஸ்லீமாக இருக்கிறதுனால இதை வந்து நீ வந்து முஸ்லீமாக இருந்து நீ இதை வந்து வேணே பண்ணிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஹிந்து முஸ்லீம் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும்னு நான் சொல்ல வரல. நீ முஸ்லீமாக இருக்கிறதுனால இவங்களோட பிலீஃபை என்னென்னு புரியாமல் இவங்கெல்லாம் எவ்வளோ டென்ஷனில் வந்திருப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷரில் வந்திருப்பாங்க, என்னென்ன மாதிரியான பிலீஃபில் வந்திருப்பாங்க, என்னென்ன மாதிரி ஃபெய்த்தில் வந்திருப்பாங்க, இது எதையுமே நீ மதிப்பு கொடுக்காம வேற்று மதத்துக்கார நீ போய் விளையாடிட்டு இருந்திருக்கியா நீ? அப்போ அவங்க பிலீஃபில் விளையாடுறியா, ரிலீஜியஸ் பிலீஃபில் விளையாடுறியா அப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்பதற்கு இங்கே முகாந்திரம் இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது அவங்க தான் பார்த்துக்கணும் மக்களே. இதில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி பார்ட் தான். ஏன்னா இதில் எஃப்ஐஆர் போட்டாலும் என்ன மேலோட் ஆகுன்றது நமக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அஃபென்ஸாகவும் இது பார்க்கல. ஏன்னா ஒரு கிண்டல் பண்ணியிருக்கானுங்க, கிண்டல் பண்ணுறது வேறு ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, பட் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறதும் அந்த பண்ண நபருடைய மதத்தை வைத்து அவங்களை யோசித்து பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலின்றது எதில் வேணால் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஒருத்தவங்க ரிலீஜியஸ் பிலீஃபில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதை தேவஸ்தானம் போர்டு ஒத்துக்காது. நாளைக்கு என்னன்னா யாருனாடி விளையாண்டுட்டு போயிடலாமா, அப்போ இந்த இடம் என்ன உங்களுக்கு வந்து ப்ராங்க் வீடியோ எடுக்கிறதுக்கான ஸ்பேஸா, ஆம்பியன்ஸா அப்படிங்கிற கேள்விலாம் கேட்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் ஸ்பேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்கிறாங்க, வீடியோ எடுக்காதுன்னு சொல்கிறாங்க, ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மக்களே, அஃப்கோர்ஸ் ப்ராங்கிங் இஸ் நாட் இல்லீகல், சேம் திங் ஸ்மோக்கிங் இஸ் நாட் இல்லீகல். இந்தியாவில் ஸ்மோக் பண்ணலாம், நீங்கள் அதுக்குன்னு கோயிலில் ஸ்மோக் பண்ணுறோமா, கோயில் உள்ள ட்ரிங்க்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ கோயிலில் ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ பண்ணக்கூடாது, மற்ற வெளியில் நீ பண்ணிக்கலாம், வீட்டில் பண்ணிக்கோன்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் எத்திக்கலாகவும் மாரலாகவும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். அந்த சென்ஸில் அடுத்தது என்ன, இப்போது சப்போஸ் தேவஸ்தானம் போர்டில் விசாரிக்கிறவங்க இந்த கேள்வி கேட்கலாம், இதே மாதிரி மசூதியில் வந்து பண்ணிட்டு போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு கேட்கலாம். இது கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இவர் வந்து அங்கே உள்ள மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் இதை பண்ணிட்டாரா, இல்லை எல்லாமே கண்டென்ட்டாக அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ இதுக்கு விசாரணைக்கு போனால் அஜீஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அந்த டிடிஎஃப் வாசன் சொல்கிறாரு, வேணாண்டா அப்படிங்கிறார். அந்த வீடியோ பார்க்குறவங்க தெரியும் மக்களே, வேணாண்டான்னு சொல்கிறாரு. பட் இந்த பையன் வந்து வம்புக்குன்னு போய் பண்ணுற மாதிரி தான் இந்த பையன் போய் பண்ணிட்டு போகிறது.
இந்த பையன் விளையாட்டுக்குன்னு பண்ணாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பையன் புரிஞ்சிக்காமல் பண்ணுறானான்ற நமக்கு தெரியல மக்களே. இந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் ஒருத்தவங்களுடைய ரிலீஜியஸ் நம்ம நம்புகிறோம் நம்பலை, அது உண்மை பொய்யெல்லாம் செகண்டரி பார்ட்டு. அவங்க நம்பிக்கையை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆஸ்பெக்டில் இது நிச்சயம் பார்ப்பாங்கன்னா நடந்திருக்கிறது ரிலீஜியஸ் பிளேஸில். இது வெளியே வந்தாது சும்மா அது கரெக்டாக பண்ணுற மாதிரி விளையாடுற மாதிரி போயிடும். நடந்திருக்கிறது ரிலீஜியஸ் பிளேஸ் நடந்திருக்கு. ஸோ ரிலீஜியஸ் பிளேஸ்க்குள்ளே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவது என்பதை தேவஸ்தானம் போர்டு கொஞ்சம் சீரியஸாக பார்க்கறதா நமக்கு தெரிகிறது மக்களே. இந்த கேள்வியும் முன்வைப்பாங்க. இதற்கெல்லாம் அவர்கள் பதில் கூற வேண்டும். 2 விஷயம் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம், டிடிஎஃப் வாசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். டிடிஎஃப் வாசன் தொடர்ந்து சிக்கலில் சிக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும், ஏன் இப்படி சிக்கிறோன்ற யோசிக்கணும். அது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட வ்ளாகர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டு குடும்பத்தை பற்றியும் குடும்ப விஷயங்களை பற்றியும் அவங்களோட ஃபேமிலியில் உள்ள காமெடியை பற்றி எல்லாத்தையும் வீடியோ போட்டு வ்ளாக் சம்பாரிச்சு தான் இருக்கிறாங்க. ஸோ அது குற்றமும் கிடையாது. டிடிஎஃப் வாசனை மட்டும் சுற்றி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2 ஆஸ்பெக்ட் தான். ஒன்று, சேர்க்கை சரியில்லை. அஜீஸ் மாதிரி நபர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு பிஹேவ் பண்ணணும். அப்படி பிஹேவ் பண்ணலனால் அதற்கு இவரும் பலியாடாக ஆகிறாரு அப்படிங்கிறதை டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதை ஃபஸ்ட் டைம் டிடிஎஃப் வாசன் ஜெயிலுக்கு போயிட்டு, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் மக்களே, அந்த பைக்கில் போய் விழுந்து அப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த சமயத்துலேயே அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க, நீ இனிமேல் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை, பேசாமல் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டப்போ அவங்க அம்மா வேறு கார்லேயோ ஏற்றி விட்டுட்டு இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போய் நின்று கூட போனதாக ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க அம்மாவுக்கு இது மிகப்பெரிய வருத்தமாகத்தான் தெரிகிறதா நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். ஸோ அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்கல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்கல, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் வேணும், நீ அது ஆக்சுவலி டிடிஎஃப் வாசன் ஒரு போலீஸ்காரருடைய பையன். அவங்க அப்பா ஒரு போலீஸாக இருந்து இறந்து போனவர். ஸோ அப்படி இருக்கப்போ அப்பா ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுற, அப்பா கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதே அவங்க அம்மா தொடர்ந்து சொல்வதாக நம்ம சில தகவல் கேள்விப்படுறோம் மக்களே. ஸோ அவங்க அம்மாவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு பிரச்சனை கொடுக்குதுப்பா உனக்கு அப்படிங்கிறதை என்று அவர் புரிந்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. அது அஜீஸோ இல்லை சுற்றி உள்ளவங்களோ வாண்டடாக பிரச்சனை கொடுக்குறாங்க டிடிஎஃப் வாசன் நம்ம சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு மொராலிட்டி இல்லாமல், ஒரு எத்திக்ஸ் இல்லாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதற்கு டிடிஎஃப் வாசன் தான் பலியாடாக ஆகிறார் அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்கு இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. டிடிஎஃப் வாசனுக்கு இப்பொழுது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா பார்க்கிறோம். மேபி அந்த கேர்ள் ஃப்ரெண்டின் மூலியமாகத்தான் இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அவர் விலகுவாரா. ஏன்னா அம்மா சொல்லி கேட்கல, அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்கும். அவர் சொல்லி தான் புரிஞ்சுக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. ஃபஸ்ட்டு விஷயம், சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பையனுக்கு இன்னும் பெரிய வாழ்க்கை, பெரிய லைஃப் ஸ்பேன் இருக்குது. இந்த லைஃப் ஸ்பேன்லாம் கெடுத்துக்க போகிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை அவன் தான் முடிவு பண்ணணும். 2வது, சிறு வயதிலேயே அளவுக்கு அதிகமாக பணம் வந்துருச்சு அப்படின்னால் அந்த அளவுக்கு அதிகமான பணம் வந்ததன் காரணமாக அளவுக்கு அதிகமான தப்பானர்களும் உள்ளே வருவாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் இந்த பையனுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாமல் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. என்னென்னா, அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட பணம் இருக்குனால் அதுக்கு உன் கூட சேரக்கூடிய ஆட்கள் எதுக்கு சேர்றாங்க, ஏன் சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க, எந்த அடிப்படையில் சேர்றாங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த மெச்சூரிட்டி தேவை. அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகளும் சேர்ந்துடும் உங்ககிட்ட. அப்போ வரவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, எந்த இதுக்காக வராங்கன்றதை தாண்டி இப்போ இந்த அளவுக்கு தான் பணம் இருக்கிறப்ப இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, மச்சான் ஸ்பெண்ட் பண்ணலாவா, இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஊர் சுற்றலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட தான் செய்வாங்க. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை பார்த்து எப்படி போகிறோம், என்ன வாழ்க்கையை அவர் முடிவு வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்றதை அவர் பிளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் அடித்து யோசித்து இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் மேபி அவர் லைஃப் நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஏன்னால் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த பாப்புலாரிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி மேலே வளர்ந்து வந்தார்னால் அவருக்கு லைஃப் பிரகாசமாக இருக்கும். பட் டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவு அந்த பாப்புலாரிட்டி கெடுத்து தான் இருக்காருன்னு சொல்லணும். அப்படி கெடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக கூட இருக்க நண்பர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இதை உணரும் தருணம் வரும் பொழுது அவர் வாழ்க்கையில் பலதை இழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னால் நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் லைஃப்பில் பார்த்துருக்கோம், பல நபர்களை பார்த்துருக்கிறோம்.
தப்பான சேர்க்கை எல்லா டைமும் கூட இருந்துடாது. இவர் ஒரு டவுன்ஃபால் ஆகிற சமயத்தில் இப்போல்லாம் சொல்லுவாங்க, இவரோடைய லைஃப்பை வந்து பெரிய டவுன் அடிக்கிறப்போ அந்த தப்பான சேர்க்கைலாம் ஒதுங்கி போயிடும். அப்போ யாருமே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் உணரக்கூடிய தருணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. டிடிஎஃப் வாசன் உணர வேண்டும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், யாரை சொல்கிறார், வேணாண்டா பிரச்சனை போகிறான்னு சொல்கிறாரு, அதையும் மீறி இந்த பையன் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னால் அது துணை போனது தப்பா இல்லையான்றதை அந்த தம்பி உணர வேண்டும். மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.